Silvaraja, founder of the Jaffna Women Chamber of Commerce and the Jaffna District School Business Association. Mota founder of the அந்த அடிப்படையில் தான் இந்த ஜெஃப்னா Women Chamber of Commerce அந்த கிராஸ் ரூட்ல இருக்கிற அந்த பெண்களை இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு சைபருக்கு வந்துருக்கு. இப்போ நாங்கள் இந்தியாவிலிருந்து சைபர் ஸ்டேட் குழுக்கள் அவைக்குள்ள உள்ள தொழில்களை எப்படி அவர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன தீர்வு மற்றது அந்த டெக்னாலஜி அந்த தொழில் சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் செய்யக்கூடியதாக இருந்தால் அவைகளை ரெண்டாம் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு இந்த பெண்களின் பங்களிப்பை முக்கியமானதாக அர்த்தமானது. ரெண்டாவே பங்களிக்க வேணும். ஆண்கள் தங்களை ஒதுக்கின அந்த கருத்தங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் பெண்களெல்லாம் ஆண்களுக்கு அவங்களோட சேர்ந்து குடும்பத்தை டெவலப் பண்ணணும் தான் எங்கள்கிட்ட. அதை மற்ற பக்கமாக சொன்னால் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு இல்லாத ஏதோ ஒன்றுக்காக தான் முறைப்படுத்தணும். அதே மாதிரி அங்கீகரிக்கப்பட்டதான் இருக்கணும். அப்போ அங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு இல்லாத நம்ம வைக்கிறோம். இப்போ எங்களால் வச்சு நாங்கள் கிராஸ்ரூட்ல இருக்கிற அந்த பெண்களின் மூலம் சிறுவை தொழில்கள் மூலமாக இங்கே இருக்கிற வளத்தால் என்ன எதிர்பார்ப்பு அங்கே இருக்குது என்றதை இதெல்லாம் நாங்கள் ரூட்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இல்லாட்டி கொஞ்சம் விரிவடையாக பண்ணி அதை அப்படி இரண்டு அங்கே ரெண்டு வகை பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறா. ஒன்று உள்ளூர் மார்க்கெட், ஆடு வாங்குறால எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆடு வாங்குறான்னு டிமாண்ட் நீங்கள் உள்ளூருக்கு பேஸ் சீப்பாக கொடுக்காங்க. இப்போ ஆட்டுன்னா பாட்டை இப்போ இந்த இடத்துக்கு இந்த மானிப்பாயிலே சில சீப்பாக இருக்கு. அதுக்கு ஒரு ஓப்பன் மார்க்கெட் ஒன்று இங்கே தான் பால் வாங்கலாம் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு எல்லாரும் வாங்க பார்ட்டி எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. இவரி ப்ராடக்ட்டுக்கும் அப்படி இருக்கும். அடுத்தது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இன்டர்நேஷ்னல் அடுத்தது பால் மாவட்டம் தவிர்த்து ஒரு மற்ற கொண்டு போகிறாங்க. அது சேம்பர்ஸ்னாலே இப்போ ஒரு லாபரட்டிங்கில் வர அதோட 6 பிராண்ட் இருக்கு. 6 பிராண்ட் கண்டிப்பாக வருது. கெருவாட்டிலேருந்து கூட மஞ்சள் பிஸ்கட் மலிவு எல்லாரும் இம்போர்ட் பண்ணுறது தமிழாக்கல்ல. 10 பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் இங்கே 2 10 பேப்பர்ஸ் 10 உனக்கு ஒன்று வழிகிட்டு ஒரு பேப்பர் 100 பேஜஸ் உள்ளினோட பேஜஸ் 100 பேஜஸ் கூட ஆர்டிகல்ஸ் தான் மெயினிங்கே எழுதக்கூடாது. பேஜ் டிசைனர்ஸ், பேஜ் மேக்கர்ஸ், ஃபோட்டோஷாப் டிசைனர்ஸ், இத்தனை படம் எடுக்கிறார்கள், இத்தனை இந்த வேலை செய்கிறார்கள், பெயிண்டிங் டிசைனிங் கூட சர்வீஸை இங்கே ப்ரொவைட் பண்ணுறது. ப்ரொவைட் பண்ணுறது அடுத்த கட்டம் எக்ஸ்போர்ட். இது அங்கே எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணணும். இன்கிரேட்ஸ் திருவிழாக்கு வரப்ப இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். வர போகிறாங்க 10 ஒரு வருஷத்துக்கு வந்தாலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அதுக்கு ப்ரீபெய்டு இருக்கிற ப்ரீபெய்டு ஹோட்டலை கட்டாலே இத்தனை பேருக்கு வேக்கம் கொடுக்கும். பீச் ஹோட்டலை கட்டா இத்தனை பேருக்கு வேக்கம் கொடுக்கும். இப்போ கேட்டு மேலே இங்கே உள்ள பிளான் பண்ணுவோம். இப்போ இங்கே உள்ள பவராக உங்களை போல உங்கள்கிட்ட பவர்ஸ் இருக்கு. மீட்டிங்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கிடைக்கல. அதோட வேற ரூல் பண்ணிடணும். பிரார்த்தனை சுத்த மெட்ரிக்கல் ஆட்டோமேட்டிக்காக சுத்தம். இப்போ அந்த சுற்றுறாங்களோட நமக்கு கிடைக்கும். என்ன தேவை இருக்கு? இந்த 10 லட்சம் பேரும் ஏதோ ஒரு தேவை கண்டிப்பாக போனாங்க. பொருளாதார ரீதியா கலாச்சார ரீதியா தொடர்ந்து நாம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தை தோசை வாங்கி போட்டு 2 தோசை வாங்கி போட்டு மிச்ச காசை வாங்க தான் போக போகிறோம். கணக்கெடுத்துல நான் வந்துருக்கு
முடி வெட்டி போட்டு 50 ரூபான்னு சொல்ல 100 ரூபா கொடுத்து போட்டு மிச்சமாக நான் போயிருக்கேன் கிடக்கு. அதே எப்படி நான் அகாடமியாக மாற்றேன். நீங்கள் நிகம்போ பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு தமிழ் எழுத தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும் எல்லாருக்கும். சிங்களர்களுக்கு இங்கிலீஷ் தமிழ். அது காரணம் என்ன? டூரிஸ்ட் பிளேஸ். அதை விட எப்பான டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே 14 லட்சம் அங்கே இருக்கிறாங்க. எப்படியோ பெறுவாங்க. 200 வருஷத்துக்கு விட போறேன். இருக்க வர மாட்டான், உச்சதமே இருக்க வர மாட்டேன். நானும் இந்த பிள்ளைய கூட்டி கொண்டு வரவே மாட்டேன். 1 month மேக்ஸிமம் லீவ் தான் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வறட்சியான இடமா இருந்தா கூட டூரிஸ்ட் பிளேஸ். அடுத்த சந்ததி அந்த டூரிஸ்டுக்காக தான் இங்கே உள்ள தொடர்பு போன்ற மாதிரி இருக்கும். நோ ரிசோர்ஸ் இங்கே கூட இருக்கு. சாமான் இருக்கு. மினிமம் ஒரு கண்டெய்னர் சாமான் தேவை. இவ்வளவு சப்ளை பண்ண முடியும்ன்ற பொறுத்தும் இருக்கும். இருக்கா ஓகே. சரியான பேக்கிங் எங்கே செய்யறீங்களோ இல்லாட்டா நாங்கள் ஒரு ஃபுல்லாக எடுத்து போட்டு அங்கே பேக்கிங் செய்யும். இல்லாட்டா எங்கேயோ ஒரு பேக்கிங் கம்பெனியை போடுறத விட வெறும் வேலை கொடுத்து நம்ம செய்யலாம் தானே. இப்போ இங்கே ஒரு அட்டை வரல அங்கே ஒரு அட்டை வரல இப்ப அங்க இருந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து கொண்டிருக்குமല്ലോ. அப்ப நாங்க இதே அங்க ஏற்றுமதி செய்யல அங்க உள்ளதுல பெர்சன்டேஜ் ஸ்டாப் பண்ணி எடுத்தா தான் நீங்க உள்ள வேற பிராண்ட்ல செய்யலாம். அங்க ஒருபட்ட பிராண்ட் நாங்க எடுக்கணும். காம்படிஷன் இந்த பிராண்ட் வந்து இப்ப மக்களுக்கு பிரபல்யம் அடையிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குமே. அது வெப்ஸ்ல ரிசர்ச் பண்ணி கடையில அங்க தேவை இருக்கு. இப்ப நான் அதுக்குரிய பேர் அதுக்குரிய இதோட கொடுத்துட்டு அதுக்குரிய நீங்க கொஞ்சம் பேர் மண் வாசனை சரியா